மனக்கணக்கு போட்டு வச்சிருந்தாலும் சரி, நோட்ல எழுதி வச்சிருந்தாலும் சரி, "நீ என்ன கால்குலேஷன் பண்ணி வச்சாலும் நான் வர நேரத்துக்கு வந்துருவேன்டா" அப்படிங்கிற மாதிரி 19 நாள், 18 நாள் முடிவிலேயே இந்த கோழி குஞ்சு பொரிச்சாச்சு. விடிய காலையில 4 மணிங்க. மனுஷன போட்டு குயி குயி குயின்னு சத்தம் போட்டே இருந்துச்சு. என்ன பண்றது? அந்நேரத்தில மறுபடியும் முட்டைய மாத்தி வச்சு தான் தீரணும். இல்லைன்னா மத்த முட்டைகளெல்லாம் ஷேக் ஆக ஆரம்பிச்சுரும். குஞ்சு பொரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அந்நேரத்துக்கே எந்திரிச்சு வந்து முட்டைகள் எடுத்து மேனுவல் இன்குபேட்டர்ல மாத்தி வச்சுட்டோம். எப்படி தான் இந்த மாதிரி வந்து 19 நாள், 18 நாள்ல 1, 2 குஞ்சுகள் தான் பொரிக்குது. அந்த பேட்ச் 1ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த குஞ்சு இப்படி பொரிச்சது. இன்னைக்கு வந்து பேட்ச் 2ங்கிற போட்டிருக்கிற கோழி குஞ்சுலயுமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு குஞ்சு பொரிச்சிருச்சு. அதுவாது ஒரு 2 குஞ்சு தொடர்ந்து பொரிச்சது. ஆனா பேட்ச் 1ல பார்த்தீங்கன்னா, ஒரே கோழி குஞ்சு தான் பொரிச்சது முதல் 2 நாளு. 3 நாள் வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. இந்த தடவ நம்ம பண்ணையில புதுவிதமான இறப்புகள் 2, 3 நடந்துச்சு. அதில ஒண்ணு தான் இந்த டிப்பர்ல வந்து அடைக்கோழி ஒண்ணு படுத்திருந்துச்சு. முட்டைகளெல்லாம் இன்குபேட்டர்ல வச்சிருந்தோம். வெயில் ஹீட்டா இல்ல என்ன நோய்வாய்ப்பட்டுச்சா என்னன்னு தெரியல. காரணமே தெரியாம இறந்து போயிடுச்சு. அவ்வளோ பெரிய கோழி வந்து வீணா போயிடுச்சுங்க.